ஒரு நாள் ஜனநாயகன் பார்த்தா ஜோக்கரா? அப்போ வெற்றிமாறன் கொந்தளிச்ச ஷனம் செட்டி. பாலன் இல்லத்துல நடைபெற்று வரக்கூடிய நீட் முறைகேடுக்கு எதிரான போராட்டத்துல இயக்குனர் அமீர் ஜனநாயகன் படத்துக்கு எதிரா பேசினதுக்கு ஆதரவு அளித்த போராட்டக்காரர்கள் ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு போராட்டத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ஷனம் செட்டி பேசினதும் அவங்கள பேச விடாம தடுத்து மைக்க பிடுங்கி வெளியே அனுப்பின நிலையில ஷனம் செட்டி பத்திரிகையாளர்களை சந்திச்சு தன்னோட ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்காங்க. ஜனநாயகன் படத்த பார்த்தவர்கள எப்படி ஜோக்கர் அப்படின்னு சொல்லலாம்? நானும் தான் அந்த படத்த பார்த்துட்டு வந்தேன். அப்போ நான் ஜோக்கரா? அப்படின்னு கேள்வி எழுப்புனாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து பேசின வெற்றிமாறன் சார் ஏகப்பட்ட படங்கள இயக்கியிருக்காரே, அவரும் ஜோக்கரா? அப்படின்னு இயக்குனர் வெற்றிமாறனையும் இழுத்து விட்டு பேசின நிலையில, ஷனம் ஷெட்டிக்கு எதிரா வெற்றிமாறன் ரசிகர்கள் சோசியல் மீடியாவுல திட்டி தீர்த்துட்டு வராங்க. டெல்லியில நடக்கக்கூடிய மாணவர்கள் போராட்டத்துக்கும் பல நாட்கள் உண்ணாவிரதம் இருந்த சோனம் வாங்சுக்கோட கால்ல விழுந்து கூட நன்றி தெரிவிப்பேன். ஆனா இங்க நடக்கிறது ஒரு அஜெண்டாவோட நடக்கக்கூடிய போலி போராட்டம் அப்படின்னு தன்னை தொடர்ந்து பேச விடாம போராட்டக்காரர்கள் வெளியே அனுப்பின நிலையில பிக் பாஸ் பிரபலம் சனம் ஷெட்டி கொந்தளிச்சு பேசியிருக்காங்க. நான் போராடக்கூடிய மாணவர்களுக்காகத்தான் பேச வந்தேன். ஜனநாயகன் படம் பாக்குறவங்க எல்லாருமே ஜோக்கர் அப்படின்னு இங்க சில பிரபலங்கள் பேசினது என்ன டென்ஷன் ஆக்கிடுச்சு. நானும் ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு தான் வந்தேன். அப்போ நான் ஜோக்கரா? ஒரு நாள் ஜனநாயகன் படம் பார்க்கறதுல என்ன கெட்டு போக போகுது? ஜனநாயக முறைப்படி இந்த போராட்டம் நடக்கிறப்போ எல்லாரோட கருத்துக்களும் கேட்கப்படணும் தானே. வெற்றிமாறன் சார் கூட இங்க வந்து பேசினாரு. அவர் எத்தனை படங்களை இயக்கியிருக்காரு. அப்போ அவர் என்ன ஜோக்கரா? இது முழுக்க முழுக்க சில அரசியல் கட்சிகளோட அஜெண்டா போராட்டம் அப்படின்னு ஷனம் ஷெட்டி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை அடுக்கியிருக்காங்க.